காவல்துறைக்கு புலனாய்வு பிரிவினருக்கு இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தெரிந்தும் கூட இற்றுவரை அவர்களுக்கான நீதி நியாயம் என்பன வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள், இந்த நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் கடந்த காலத்திலே கூட இந்த பாராளுமன்றத்திலே கூட அவர்கள் பிரசன்னமாயிருந்தார். நீங்கள் தென்பகுதியிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு கூடுதலான வீட்டு வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள், அவர்களுக்கான கொலர்ஷிப்பை வழங்குகின்றீர்கள், ஏனைய அடிப்படை வசதிகளை வழங்குகிறீர்கள். ஆனால் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் எந்த விதமான நஷ்டமும் வழங்கப்படுவதில்லை. சர்வதேசத்திலே இருக்கின்ற ஊடகவியல் அமைப்புகள் எல்லாம் இதற்காக குரல் கொடுத்தது. ஆனால் உள்ளூரிலே இருக்கிற உள்நாட்டிலே இருக்கின்ற சர்வதேச ஊடகவியல் நிறுவனங்கள் மௌனியாக இருந்தார்கள். இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் வள பற்றாக்குறைவாகவும் ஆளணி பற்றாக்குறைவாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை திருக்கோயில் வைத்தியசாலை. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்றைய சுகாதார அமைச்சின் விவாதத்தில் பங்கு கொள்வதையிட்டு நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். விசேடமாக இந்த சபையிலும் அதேபோல் இந்த சபைக்கு வெளியிலே இருக்கின்ற குழு கூட்டங்களிலும் கூட திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையை பற்றி அடிக்கடி நான் எங்களது அமைச்சரிடம் ஞாபகப்படுத்துவேன். இந்த ஆதார வைத்தியசாலை இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் வள பற்றாக்குறைவாகவும் ஆளணி பற்றாக்குறைவாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை திருக்கோயில் வைத்தியசாலை. இதனை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி அது மினிஸ்டருக்கு நான் நினைக்கிறேன் அது பாடமா போயிருக்கும். இந்த விடயம் அவருக்கும் நன்றாக பாடமா பயிற்றப்பட்டிருக்கும். ஆகவே இதுக்கான விடையை இந்த சபையிலே அவரது இறுதி முடிவிலே அவர் தர வேண்டும் என்று நான் தயவாய் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதனை பற்றி நான் விளக்கமாக விரிவாக நான் இந்த இடத்திலே கூறவில்லை, ஏனென்றால் அந்த விடயங்கள் அனைத்தும் அவருக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் விடயத்தை நீங்கள் தெளிவாக இதிலே கூறும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்வதோடு, அதே போல் அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரதேச வைத்தியசாலைகள் அதே போல் ஏனைய வைத்தியசாலைகள் அங்கே காணப்படுகின்றது. இந்த வைத்தியசாலைகளிலே ஆளணி பற்றாக்குறைவு அதே போல் வள பற்றாக்குறைவு என்பது கூடுதலாக காணப்படுகின்றது. கோமாரி வைத்தியசாலை 6 மாதத்துக்கு முன் 2 வைத்தியர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஒரே ஒரு வைத்தியர் அது பகுதி நேரமாக வந்து போகின்றவராகத்தான் காணப்படுகின்றார். இதற்கு முன் 6 மாதத்துக்கு முன் முழு நேரமாக அந்த வைத்தியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை, அதே போல் தாதியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை இப்பொழுது எந்த விதமான செயற்பாடு மற்ற ஒரு நிலையிலே அந்த கோமாரி வைத்தியசாலை காணப்படுகின்றது. அதே போலதான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற காரதீவு மற்றும் நாவிதம்பளி மற்றும் மல்வத்தை போன்ற வைத்தியசாலைகளும் இதே நிலைமையில் காணப்படுகின்றது. என்றால் கடந்த கால அரசாங்கத்தினாலே ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே தமிழ் பகுதிகளிலே இருக்கின்ற வைத்தியசாலை புறக்கணிக்கப்பட்டது இருந்தது. அதற்கான ஆளணிகள் வளங்கள் ஒதுக்குவதிலே மிகவும் பாரதூரமான ஒரு பின்னடைவாக காணப்பட்டது. அம்பாறை மாவட்டத்திலே ஆதார வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட 6-7 வைத்தியசாலைகள் இருந்த பொழுதிலும் கூட எல்லா வைத்தியசாலைகளுக்கும் 1200 மில்லியன் 1800 மில்லியன் 2000 மில்லியன் என்று காசு ஒதுக்கப்பட்டது. ஆனால் திருக்கோயிலாத ஆதார வைத்தியசாலைக்கு எதுவும் ஒதுக்கப்படாத நிலை காணப்பட்டிருந்தது. அடுத்த விடயமாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், விசேடமாக மருந்து பற்றாக்குறைவு, அதாவது குருதி நோய்க்கான ஒரு மருந்து. இந்த மருந்து ஃபேக்டர் 7 ஃபேக்டர் 8 என்ற இந்த மருந்து மிகவும் தட்டுப்பாடான நிலை காணப்படுவதனால் அதனை நீங்கள் எல்லா வைத்தியசாலைக்கும் சரளமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மிகவும் முக்கியமாக ஊடகவியலாளர்கள்
கடந்த 30-40 வருடங்களாக யுத்தம் நடைபெற்றிருந்து இற்றவரையிலே பல 40 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே சிவராம், நடேசன், எத்தனிகோட, அதேபோல் சுயிதராஜன், நிர்மலராஜன், வசந்த எத்தலிகோட போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களிலே சிவராம், நடேசன் என்பவர்கள் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே படுகொலை செய்யப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கான நீதி இற்றுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ராணுவத்திற்கு, புலனாய்வு பிரிவினருக்கு இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தெரிந்தும் கூட இற்றுவரை அவர்களுக்கான நீதி நியாயம் என்பன வழங்கப்படவில்லை. ஆனால் இன்று அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள், இந்த நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன், கடந்த காலத்திலே கூட இந்த பாராளுமன்றத்திலே கூட அவர்கள் பிரசன்னமாயிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கான அந்த தண்டனையை நீங்கள் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த படுகொலை செய்யப்பட்ட 40 ஊடகவியலாளர் இருக்கின்றார்கள். அந்த குடும்பத்துக்கான நஷ்டத்தை நீங்கள் வழங்க வேண்டும். அந்த குடும்பத்துக்கு தேவையான நட்டஈடை வழங்குவதோடு வீட்டு வசதிகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தென்பகுதியிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு கூடுதலான வீட்டு வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள். அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வழங்குகின்றீர்கள், ஏனைய அடிப்படை வசதிகளை வழங்குகிறீர்கள். ஆனால் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் எந்த விதமான நஷ்டஈடும் வழங்கப்படுவதில்லை. இந்த இடத்திலே விசேடமாக அமைச்சர் அவர்கள் சிறந்த விடயங்களை முன்னெடுக்கின்றனர். தயவு செய்து நீங்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கஷ்டத்தை பார்க்காமல், உயிர் அச்சுறுத்தலை பார்க்காமல், அவர்கள் ஒரு தியாக மனப்பான்மையோடு சேவை செய்தவர்கள், அவர்களை நீங்கள் அவர்களுக்கான தேவையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உயரிய சபையுடன் கேட்டுக்கொள்வதோடு, விசேடமாக கடந்த மயிலத்தமடு அதேபோல் மாதவனை மேச்சத்தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டத்திலே தகவல் சேகரிக்க சென்ற பாலசிங்கம் கிருஷ்ணகுமார், அதேபோல் சசி புண்ணியமூர்த்தி ஆகிய 2 சிரேஷ்ட ஊடகவியலாளர்களும் போலீசாரினாலே அவர்களுக்கு விசாரணைக்கு வரும்படி அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு ஊடகவியலாளருக்கு அவர் தனது கடமையை சரிவர செய்வதற்காக அவர் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் போலீசார் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. இந்த இடத்துல விசேடமாக கூற விரும்புகின்றேன், சர்வதேசத்திலே இருக்கின்ற ஊடகவியல் அமைப்புகள் எல்லாம் இதற்காக குரல் கொடுத்தது. ஆனால் உள்ளூரிலே இருக்கிற, உள்நாட்டிலே இருக்கின்ற சர்வதேச ஊடகவியல் நிறுவனங்கள் மௌனியாக இருந்தார்கள். ஆனால் சரியான முறையிலே ஊடகவியல் சுதந்திரத்தை பேணுகின்ற ஊடகவியலாளர் குரல் கொடுக்கின்ற பொழுது, அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது ஊடகவியல் நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் குறிப்பாக கூற விரும்புகின்றேன். அதன் அடிப்படையிலே விசேடமாக, அது மட்டுமல்ல, டெங்கு ஒழிப்பு உத்தியோகஸ்தர்கள் இவர்களுக்கு 1500 பேர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான 8 வருடமாக வேலை செய்து அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் இருக்கின்றது. அவர்களுக்கான அந்த நியமனத்தை நீங்கள் வழங்க வேண்டும். தகுதி அடிப்படையிலே அவர்கள் ஓயல் சித்தி அடைந்த அடிப்படையிலே குறிப்பிட்டவர்களுக்கு கொடுத்தாலும் மீதியானவர்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கான அந்த தகுதியின் அடிப்படையிலே அவர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக அதற்கான முடிவை சுகாதார அமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.